ஹாய் எவ்ரி ஒன், ஃபைனலி ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ அப்படின்ட்டு கேதார்நாத் ட்ரிப்புக்கு நானும் என்னோட யாத்ரா பார்ட்னரும் கிளம்பியாச்சு. லாஸ்ட் இயர் ஜூன் மந்த்து தான் இந்த கேதார்நாத் ட்ரிப் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து இப்போது அப் அண்ட் டவுன் ஃப்ளைட்டு அண்டு சென்னை டு டெல்லி, டெல்லி டு ஹரித்வார், ஹரித்வார் டு சோன்பிரயாக், சோன்பிரயாக் டு கேதார்நாத். நான் இந்த பிளானை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் எங்கே ஸ்டே பண்ணுறது அதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணுறேன் எப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் மார்னிங் வந்து ஃப்ளைட் ஏறுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே இந்த ட்ராவல் லாஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே வந்து நம்ம டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். அவங்க ஒரு ₹2 தான் வந்து ஸ்வைப் பண்ணுவாங்க. அதுவுமே நம்மளுக்கு 24 ஹவர்ஸில் ரிட்டர்ன் ஆகிடும் அந்த ₹2. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியல. இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லையும் இருக்குது, டொமஸ்டிக் ஏர்போர்ட்லையும் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், லிக்கர் எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோ அருமையாக இருந்தது. நாங்கள் மார்னிங் ஃப்ளைட்டுன்றதுனால நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். அண்ட் எங்களுக்கு ஹரித்வாருக்கு டெல்லியிலேருந்து ட்ரெயின் எப்போன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஈவினிங் 4 o'clock தான். ஸோ அதனால் நாங்கள் இங்கேருந்து டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து ஹரித்வார் போகிறதுக்காக மத்தியானம் தான் போகணும். ஸோ எங்களுக்கு நிறைய டைம் இருந்தது, நான் ஃப்ளைட்டில் தான் போகணுன்றதுனால. ஸோ அங்கே டெல்லியில் இந்த இந்தியா கேட்டு இதெல்லாம் சும்மா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. அடம் பிடிச்சி விண்டோ சீட்டு தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி நாங்கள் போன ஃப்ளைட் வந்து விஸ்தாரா. ஸோ விஸ்தாரமாக அந்த விஸ்தாரா ஃப்ளைட்டில் கிளம்பியாச்சு. ஸோ இட்ஸ் ரெடி டு டேக் ஆஃப். சென்னையிலேருந்து நாங்கள் கேதார்நாத் பயணம் தொடங்கியாச்சு. ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிற கேதார்நாத் பயணம் வீடியோ. நல்ல ஒரு சீனிக் விண்டோ சீட் கிடச்சதுனால இதெல்லாம் கொஞ்சம் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அண்டு நாங்கள் இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டோம். இது வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் இருக்கிற மெட்ரோ. ஸோ மெட்ரோவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மெட்ரோவில் வந்து நாங்கள் கரோல் பாக்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் இறங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் ஆட்டோ பிடிச்சி இந்தியா கேட்டுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பயங்கர வெயில், சரியான வெயில். ஏன்னா வெயில் காலத்தில் போட வேண்டிய ட்ரெஸ் ஆடாதுன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நாங்கள் போட்டுருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நல்ல வெயில் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த வெயில் காலத்தில் எவன்டா வெளியே வருவான்ற மாதிரி தான் இருந்தது. இந்தியா கேட்டு பார்த்தோம். அண்டு சும்மா அங்கே லோக்கலில் இருக்கிற பிளேசஸ்லாம் சும்மா அதை பார்த்துட்டு அண்டு நாங்கள் ஹரித்வார் ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக அகைன் டெல்லி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. டெல்லி ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு 3:45க்கு ட்ரெயின் ஹரித்வார் போகிறதுக்கு. ஸோ அது வந்து நைட்டு 8:20க்கு போய் ரீச் ஆகும் ஹரித்வாருக்கு. ஸோ அந்த 8:20 டைமில் எங்களால் ஹரித்வாரில் கங்கா ஆரத்தியும் பார்க்க முடியல. ஸோ அதனால் அங்கேருந்து அப்படியே டுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஷேர் ஆட்டோ மாதிரி. ஸோ அதை பிடிச்சி நேராக நாங்கள் ரிஷிகேஷ் போயாச்சு. ஏன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் ரிஷிகேஷ்லேருந்து தான் எங்களுக்கு பஸ்ஸு. இது வந்து ஹரித்வார் ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்கிற ஒரு சிவன் ஸ்டாச்சு. ஸோ இதையும் அப்படி பார்த்துட்டு அந்த கங்காவில் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நாங்கள் குளித்தோம். அன்றைக்கி அந்த டே ஃபுல்லாக நாங்கள் அந்த வெயிலில் இந்த ஃப்ளைட்டு இதெல்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்த அந்த ஒரு டயர்டில் ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்தது. ரொம்ப சில்லுன்னு இருந்தது தண்ணி. சரி ஃபைன், நம்மளுக்கு போக போக நல்லா கூலிங்காக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக மவுண்டைன்ஸ் தானே, நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்புறது அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் இல்லை, நீங்கள் வந்து அடுத்து வர ஸ்லைட்ஸில் பார்ப்பீங்க எப்படி இருந்தது கிளைமேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே லோக்கல் பிளேசஸ்லாம் வந்து சும்மா அப்படியே விண்டோ ஷாப்பிங் மாதிரிலாம் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் டீ பிடிச்சிட்டு ஸோ அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து போகிற வழியில் ஒரு இந்த டமருக்கை வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு மார்னிங் 5 o'clock எங்களுக்கு பஸ்ஸு ரிஷிகேஷ்லேருந்து. ஸோ அப்படியே பழம் எப்பா நான் பழம் எப்பான்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகி பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோம். ஸோ இது வந்து லைக் ஒரு புஷ்பேக் சீட் பஸ்ஸு தான் இது. சென்னை அங்கே ஹரித்வார் டு சோன்பிரயாக்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 hours பை ட்ராவல்.
பஸ்ஸில். ரொம்ப டயரிங்காக தான் இருந்தது. அது வந்து ஒரு டாலஸ்ட் சிவன் ஸ்டாச்சு ரிஷிகேஷில். ஸோ போகிற வழியில் இந்த பிளேசஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இடையில ஒரு லஞ்சுக்கு ஒரு இடத்துல பிரேக் விட்டாங்க. இங்கே தான் மேகி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே மேகி சாப்பிட்றதுக்காக இருக்கணும். ரொம்ப நல்லா இருந்தது, நைஸ். எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், மலை போகிற வழியில் எல்லாமே இதுவாக தான் இருக்கும். பட் ஆனால் கிளைமேட் வந்து சரியான ஹாட். மவுண்டெயின்ஸ் தானே, சரி கொஞ்சம் போகிற வழியில் நாங்கள் அப்படியே ரொம்ப அந்த கூலிங்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போகிற வழி எல்லாமே வந்து சரியான ஹீட்டு தான். அண்டு லேண்ட்ஸ்லைடிங் நிறையா நடக்கும். இன்னும் 123 கிலோமீட்டர்ஸ் எங்களுக்கு வந்து காமிச்சது நாங்கள் அந்த பிளேஸ்க்கு வந்து. இது வந்து தாரி தேவி டெம்பிள்னு சொல்லிட்டு போகிற வழியில் ரொம்ப பவர்ஃபுல் காடு, நதிக்கு நடுவில் இருக்கும். இதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். எங்களால் பார்க்க முடியல, ஜஸ்ட் ஆனால் போகிற வழியில் பிக் எடுத்தேன். நிறைய லேண்ட்ஸ்லைடிங் ஆகும் இந்த பிளேசஸ்லலாம். ஸோ அப்படியே போகிற வழியில் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலி கிளேசியர் எங்களால் பார்க்க முடிஞ்சது. ருத்ரபிரயாகன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் நாங்கள் வந்து போயிட்டு இருக்கும் போது ரொம்ப அருமையான வியூ. இதை பார்க்கும் போது தான் எங்கள் மனசு அப்படியே குளிர்ந்தது. பட் ஆனால் வந்து உடம்பு குளிரலை, பிகாஸ் அந்த ஹீட்டு அந்த இடத்துலையுமே ஹீட் இருக்க தான் செஞ்சுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் நல்லா கூலிங் ஆச்சு. ஃபைனலி ருத்ரபிரயாக்லேருந்து அப்படியே சோன் பிரயாக் கிளம்பியாச்சு. சோன் பிரயாகுக்கு முன்னாடியே ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே டிராஃபிக் ஜாம்னு சொல்லிட்டு நிறுத்தினதுனால அங்கே ஒரு 3 கிலோமீட்டர் பை வாக் தான் போனோம். போயிட்டு நாங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணியிருந்தோம். அந்த கெஸ்ட் ஹவுஸோட டிஸ்கிரிப்ஷனும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், லிங்க்கும். அண்ட் அங்கேருந்து அந்த வியூ. நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பியாச்சு. கௌரி குண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல இருந்து தான் நாங்கள் வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து அங்கேருந்து ஜீப்புக்கு வந்து போகிறதுக்கான க்யூ. ஸோ நாங்கள் இந்த க்யூரெல்லாம் நிற்கலை, நாங்கள் அப்படியே பைபாஸ் பண்ணிட்டு போயாச்சு. யாரும் கண்டக்கில் எதுவும் பண்ணலை. பட் ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக க்யூவில் நிற்க தான் செய்யணும். ட்ரெக்கிங் ஸ்டார்டட். மழை பெஞ்சது, ஸோ அதனால் இந்த ரெயின் கோட்டை வாங்கினோம். 100 rupees இது. இந்த ரெயின் கோட்டை வாங்கிட்டு தி பிக் கேட் டு தி ஹெவன், இங்கே இதுதான் ட்ரெக்கிங் ஸ்டார்டட். போகிற வழியில் இந்த அலக்நந்தா ரிவர், சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நடக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப 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 ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த பாடி டயர்ட் ஆகிறதே இருக்காது. இதில் மொத்தம் ஒரு 3 to 4 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க. இந்த குதிரை அண்டு போனின்னு சொல்லிட்டு கழுதை, குதிரையும் போனியும் கிராஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அண்டு டோலின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போவாங்க இல்லையா இந்த சபரிமலையிலலாம், அந்த மாதிரி டோலி ஒன்று இருக்கும். அண்டு சாப்பர் ஹெலிகாப்டர் இருக்கும். இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் நம்ம போய்க்கலாம். நாங்கள் நடந்து தான் போனோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 11 to 12 hours எடுத்ததுங்க. காலையில் 7 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நைட்டு ஈவினிங் 6:30க்கு தான் நாங்கள் போய் ரீச் ஆனோம். இதோ வந்துருச்சுன்னு அப்படியே போய் 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 அங்கங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போனோம். அதுக்கு அந்த ரிவர் பார்த்தோம். பயங்கர சில்னஸ் இந்த இடத்துலலாம். இப்போ தான் வந்து எங்களால் அந்த ஒரு சில்னஸையே ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த இடத்துக்கிட்ட இது வந்து ராம்பாரான்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ். இது வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. பழைய அந்த டைமில் அந்த ஃப்ளட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ராம்பாரான்னு சொல்லிட்டு புது பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ இங்கே நின்றுட்டு சம் பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த பேக்ரவுண்ட் சீனிக்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த அப்படியே போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் உங்களுக்கு அந்த சாப்பர் போகிற அந்த ஹெலிகாப்டர் போகிற அந்த பிக்கு தான் இது. ரொம்ப சகதியாக இருந்தது. இது வந்து என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்த ட்ரெக்கிங் ஷூ. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு, ஏறும் போதையும் சரி இறங்கும் போதையும் சரி. ஸோ ட்ரெக்கிங் ஷூ மஸ்ட்டு, கண்டிப்பாக ட்ரெக்கிங் ஷூ போட்டு போங்க. இந்த போகிற வழியில் நிறைய கிளேசியர்ஸ்லாம் பார்த்தோம். நல்ல சில்னஸ் இருந்தது, நல்ல கூலிங் இருந்தது. இந்த பனிமலையை பார்த்த உடனே மனசே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே சென்னை ஹீட்லேருந்து ஒரு மாதிரி ரொம்ப ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட -6 கிட்ட போச்சுங்க எங்களுக்கு கிளைமேட்டு அன்னைக்கு நைட்டு. அண்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா -5 -6 கிட்டலாம் போச்சு. ஸோ இது போகிற வழியில் பிக்ஸ் இதெல்லாம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபைனலி கேதார்நாத் ரீச் ஆகிட்டு ஃபைனலி this is the heaven of Lord Shiva. ஜோதிர்லிங்கம்ல ஒன்று கேதார்நாத் ஈஸ்வரர். வார்த்தையே இல்லைங்க, அங்கே போய் நின்னதுக்கப்புறம் வார்த்தையே இல்லை.
அந்த சீனிக்ஸாக இருக்கட்டும், இந்த சிவன் கோவிலாக இருக்கட்டும், இந்த ஃப்ளட்லேயும் எப்படி இந்த கோவில் தாண்டிச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது, ரொம்ப வியப்பாக இருந்தது. அண்ட் இதுக்கு பின்னாடி ஆதிசங்கரோட ஸ்டாச்சு இருந்தது, அதையும் போய் பார்த்தோம். அண்ட் அங்கேருந்து ஒரு 3 to 3.5 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் டாப்பில் ரொம்ப ஸ்டீப்பாக போகணும். காலபைரவர் டெம்பிள் இது ஆக்சுவலி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேதார்நாத் டெம்பிள் தெரியும். ஃபைனலே ஒரு வழியாக நாங்கள் கேதார்நாத் ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணி ரிட்டர்ன் வந்தோம். ரிட்டர்ன் இறங்குற வழியில் இந்த ஒரு கேண்டிட் பிக்கை பார்த்தேன். இந்த குழந்தை அழகாக சாமியெல்லாம் பார்த்துட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ரிட்டர்ன் இறங்கிட்டு இருந்தது. ஸோ அந்த சீன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் ரிஷிகேஷ் வீடியோஸ் அண்ட் ரிஷிகேஷில் நாங்கள் ரிவர் ராஃப்டிங் பண்ணது இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. தேங்க்யூ. அண்ட் நாங்கள் ரிஷிகேஷில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், சோன் பிரயாகில் எங்கே ஸ்டே பண்ணோம், அண்ட் கேதார்நாத் டாப்பில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த வீடியோவோட எண்டில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் வந்து நான் ஒரு ஐட்டினரி மாதிரி நான் போட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ட்ரிப்புக்கு போகும்போது. அண்ட் இந்த கோவில் வந்து மொத்தம் 6 months தான் வந்து ஓப்பனில் இருக்கும். எவ்ரி இயர் அக்ஷய திருதியை மீன்ஸ் April 24, 25 டைமில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் தீபாவளி டைமில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்னோ ஆகிடுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. நாள் வரையன் புகழ் நிகழ்ந்தேன் வீரம், அதுவரை பொறுப்பது மனதின் வீரம். பறவைகள் பறப்பதில் விழுவதும் சேரும் 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 சேரும். நிரந்தரமானவன் விலகி சென்றால் திரும்பிடுவான் என அறியாசனம் போய். भोलेनाथ शंकर रुद्रदेव है महेश्वरा.